காலம் கொடிதான ஒரு காலம். நம்மை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கும்போது இது கடைசி கால ஆபத்துகள் நிறைந்த ஒரு காலம். இது வேதத்தில் சொல்லப்பட்ட கடைசி கால ஆபத்துகள் இன்றைக்கு தேசத்தில் உலகத்தில் தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதுக்கு மத்தியில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து ஒரு புதிய நாளை கடந்து வருவது ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஒரு மாதத்தை கடந்து வருவது என்பது தேவனுடைய அளவில்லாத ஒரு கிருபை. அதை நினைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரே நாளுக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு மாதத்திற்குள்ளே எத்தனையோ மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், நோய்கள், எதிர்பாராத நிகழ்வுகள் சிலரை ஸ்தம்பிக்க பண்ணி விடுகிறாரு. ஆனால் ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்த கிருபையின் நிமித்தம் நம்மை பாதுகாத்து தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை சில சமயத்தில் சில வியாதியின் தாக்கங்கள், சில மனிதர்களால் வந்த போராட்டங்கள், சில பிரச்சனைகள் கடந்த மாதத்தில் உங்களை கலங்க பண்ணி இருக்கலாம். பயப்படாதங்க. இது நம்ம கடந்து செல்லக்கூடிய ஒரு பாதை, அவ்வளவுதான். அது நிரந்தரமாய் நம்மோடு தங்க முடியாது. அதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து ஜெயம் கொடுத்து நடத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அதனால பயப்படாதங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையை தான் மோசே அறிவிக்கிறார். பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்டாண்ட் ஸ்டில் and see the salvation of the Lord today. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யப்போகிற ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாதிருங்கள். இன்றைக்கு உள்ள சூழ்நிலை உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு வியாதி தாக்கிவிட்டதே, இப்படி ஒரு பிரச்சனை வந்து விட்டதே, குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து விட்டதே, வேலையில், பிஸ்னஸில், ஊழியத்தில் நான் கடந்து போகிற பாதையில் பயப்படுத்துகிற மாதிரி ஒரு போராட்டம் வந்துட்டே அப்படி கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாதுங்க. நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்க போகிறதில்லை. சாத்தான் சும்மா பயமுறுத்துவான், அவ்வளோதான் அவனால் செய்ய முடியும். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மோசையை கொண்டு விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட்டார்கள். வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து வர்றாங்க. ஒரு புதிய தேசத்துக்குள்ளே போகிறாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி, எதிர்பார்ப்பு. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தின் தேசம், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது என்று ஒரு பெரிய சந்தோஷத்தோடு அவங்க புறப்பட்டு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார்கள். ஒரு கடல் குறுக்கிடுகிறாரு, செங்கடல் குறுக்கிட்டு அந்த செங்கடலுக்கு அருகிலே வந்து அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள். அந்த சமயத்தில் எல்லாம் சந்தோஷமாக பேசி கொண்டு இருந்திருப்பாங்க. 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தோம், ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கிட்டார், ஒரு புதிய தேசத்தை காண போகிறோம், இன்னும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், மகிழ்ச்சி நாட்கள் வரப்போகிறது என்று ஒரு சந்தோஷமாக குடும்பமாக மகிழ்ந்திருந்த சமயம் ஒரு இரைச்சல் கேட்கிறாரு. என்னதென்று திரும்பி பார்த்தால் பார்வோனுடைய சேனை, எகிப்தின் ராஜாவாக இருக்கிற பார்வோன் தன்னுடைய ரத படைகளோடு வருகிறான். மறுபடியும் இவர்களை அடிமைப்படுத்துவதற்காக. எகிப்தினுடைய ரத படை என்பது அந்த காலத்தில் ரொம்ப பிரபலமானது. அந்த ரத படைக்கு முன்னால் வேறு எந்த படையும் நின்று ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு பெயர் பெற்ற ஒரு ரத படையோடு கூட பார்வோன் இந்த மக்களை மறுபடியும் அடிமைப்படுத்த வந்து கொண்டிருக்கிறான். அந்த சத்தம் காதிலே துணிக்கிறது. அப்போதான் அவங்களுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறது. ஐயோ, நம்ம என்ன செய்வது? ஒருவேளை மலைப்பகுதியாக இருந்தால் கூட ஓடி அங்கங்கே போய் தப்பித்து கொள்ளலாம். இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் எதிரியினுடைய சேனை. முன்னாலேயும் போக முடியாது, பின்னாலேயும் திரும்ப முடியாது. ரெண்டுக்கு நடுவில் ஆபத்தில் அகப்பட்டு கொண்ட ஒரு சூழ்நிலை. அந்த சமயத்தில் அவங்க பயப்படுகிறார்கள். மனைவி, குழந்தைகள், பிள்ளைகளோடு இருக்கிறோமே, சத்துரு வந்து நம்மை சிதறடித்து அடிமையாக்கி விடுவானே என்கிற ஒரு பயம் உண்டாகிறது. அந்த சமயத்தில் தான் ஆண்டவருடைய வார்த்தை அவளுக்கு வருகிறது, பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு பக்கம் முன்னேற முடியல, தடை,
இன்னொரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் மனிதரால் உண்டாகிற பிரச்சனை, இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ள உண்டாகிற வேண்டாத பிரச்சனை. ரெண்டு பக்கமும் இருக்கும். இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, முன்னேறவும் முடியல, இங்கே தங்கியிருக்கவும் முடியல. ஆபத்து சூழ்ந்து வருகிறது. என்ன செய்வது என்கிற ஒரு கலக்கம், சூழ்நிலைகள் நிமித்தமாய் உண்டாகிற ஒரு பயம். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஆசை இருக்குது, பண வசதி இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு வழியும் திறக்கப்படலை. பணம் கிடைச்சா அங்கே இடம் கிடைக்க மாட்டேங்குது, இடம் கிடைச்சா பணம் கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்கிறது? வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், தடுமாற்றமான சூழ்நிலை, முன்னேறவும் முடியாதபடி தடை, பின்னால் இருந்த ஆபத்து வருகிறது, சத்துரு வெள்ளம் போல வருகிறான். என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே பயப்படாதங்க, இந்த சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதருங்க. முன்னால் செங்கடல் அலை கொந்தளித்து கொண்டு இருக்கிறது, அதுக்குள்ளே இறங்குன செத்து போயிடுவோமே, எப்படி, வழி இல்லையே, பயப்படாதங்க. பின்னால் சத்துரு துரத்தி கொண்டு வருகிறான், வெள்ளம் போல வருகிறான், நம்ம அழிக்க வருகிறான், பண்ண நமக்கு பலன் கிடையாது. கலங்கி நிற்கிறீங்களா? அன்று சொல்லாரு, பயப்படாதங்க, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Stand still and see the salvation of the Lord today. சும்மா நின்று வேடிக்கை பாருங்கள். ஆண்டு சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ண வேண்டாப்பா, நீ என் பிள்ளைங்க பயப்படாதுங்க, நான் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நின்று கொண்டு வேடிக்கை பாருங்கள் அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு.